நம்முடைய பாதுகாப்பு கர்த்தரிடமே உள்ளது. சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்கள் நம்முடைய மீட்பின் பாதுகாப்பிற்காக தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய துதியையும் அவருடைய செயலையும் பேசுகிறது. கால்கள் என்பது நம்முடைய வாழ்க்கை பயணத்தையும் விசுவாச பாதையையும் குறிக்கிறது. நம்மை சுற்றியுள்ள உலகம், சோதனைகள் மற்றும் பாவங்கள் நம்மை சறுக்கி விழச் செய்ய அல்லது விசுவாச பாதையிலிருந்து விலகிச் செல்ல செய்ய முயற்சிக்கும். ஆனால் நாம் உண்மையான அர்ப்பணிப்புடன் இருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறார். இது நம்முடைய பலத்தால் அல்ல, அவருடைய கிருபையும் வல்லமையுமே நம்மை பிடித்துக்கொண்டு நீதியின் பாதையில் நிலைநிறுத்துகிறது. இது வெறும் சரீர வாழ்வு அல்ல, இது நமக்குள்ளே இருக்கும் ஆவிக்குரிய வாழ்வையும் நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கையையும் குறிக்கிறது. நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் சோதனைகளால் மங்கி போகாமல் தொடர்ந்து பிரகாசிக்கவும் வளரவும் அவர் உதவுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய பாதுகாப்பு கர்த்தரிடமே உள்ளது. நாம் தொடர்ந்து அவரை துதிப்போம், ஏனென்றால் அவரே நம்முடைய கால்களை நிலைநிறுத்தி நித்திய ஜீவனுக்கான நம்முடைய நம்பிக்கையை உயிரோடு வைக்கிறார். மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம்.